அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி அகலங்கன். தமிழறிஞர் தமிழ்மணி அகலங்கன் அவர்களது நறுந்தமிழ் என்னும் நூலில் இடம்பெற்ற யுத்த கொடுமைகளையும் யுத்த தர்மங்களையும் பழந்தமிழ் இலக்கிய ஆதாரங்களினூடு எடுத்துரைக்கின்ற போரும் பொதுமக்களும் எனும் கட்டுரையை கேட்டுப் பாருங்கள். உலகில் உயிரினங்கள் தோன்றிய காலம் முதலே அவற்றுக்கிடையே போட்டியும் போரும் கொலைகளும் தோன்றிவிட்டன என்று சொல்லலாம். ஒன்றுக்கொன்று உணவாகும் உயிரினங்களில் கொலை என்பது உணவு பிரச்சனையான படைப்பின் இரகசியமாகவே கருதப்பட வேண்டியது. தங்கள் வாழ்க்கை நெறிக்கு இடையூறாக இருக்கும் வேறு உயிரினங்களோடு எதிர்த்து போரிடுவதும் முடியாத கட்டத்தில் அஞ்சி ஓடி ஒளிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள முயல்வதும் எல்லா உயிரினங்களிலும் காணப்படுகின்ற பொதுத்தன்மையாகும். தங்களையும் தங்கள் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அநேகமான உயிரினங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றன. ஆறறிவு படைத்தவனாக பகுத்தறிவுள்ளவனாக உயிரினங்களிலே உயர்ந்த உயிரினமாக பண்பாடு நாகரீகம் மிக்கவனாக தன்னை சொல்லிக்கொள்ளும் மனிதனும் கூட போராட்ட குணத்திலிருந்து மாறுபட்டவன் அல்லன். போட்டி பொறாமைகளினாலும் உடைமைகளை பாதுகாப்பதற்காகவும் பறிப்பதற்காகவும் தனி மனித போராட்டங்கள் மனிதனது ஆரம்பகால நிலையில் ஏற்பட்டன. இந்நிலை இன்னும் விரிவடைந்து அதிகாரம் கொண்ட தலைமை பதவியை பெறுவதற்காகவும் பெற்ற தலைமை பதவியை காப்பதற்காகவும் போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படி வளர்ந்த போரானது மன்னர்களிடையே நடைபெறுவதற்கு முற்காலத்தில் பல காரணங்கள் இருந்தன. தானே தலை சிறந்த வீரன், தன் அரசே தலை சிறந்த அரசு என்பதை நிரூபிக்கவும், தன் நாட்டை விஸ்தரிக்கவும், தன் நாட்டு மக்களின் வாழ்க்கையின் மேம்பாட்டுக்காக அருகிலுள்ள நாட்டு வளங்களை கவர்ந்து கொள்ளவும், பேரரசை நிறுவவும் என பல வகையான காரணங்களினால் யுத்தங்கள் ஏற்பட்டன. சமயச் சண்டை, சாதிச் சண்டையோடு தன்மானச் சண்டை, அறத்தை காக்கும் போர், அரசுரிமை போர், திருமண காரணங்கள், அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம் முதலான யாகங்கள் செய்வதற்காக ஏற்பட்ட போர் என பல வகையான போர்கள் இடம்பெறத் தொடங்கின. நாடு பிடிக்கும் யுத்தம். சிலப்பதிகாரத்தில் பாண்டியன் ஒருவன் செய்த யுத்தம் பற்றிய குறிப்பு ஒன்றில் தமிழர் வாழ்ந்த பெரு நிலப்பரப்புகள் கடல்கோளினால் அழிந்து போனதால் தமிழர்கள் வாழ்வதற்குரிய நிலப்பரப்பு குறுகிவிட்டதைக் கண்டே வடிவலம்பனுன்ற பாண்டியன் என்பான் வட திசைக்கு படை கொண்டு சென்று கங்கை நதி, இமயமலை முதலான பிரதேசம் வரை வெற்றி கொண்டு தன் ஆட்சிப்பரப்பை விஸ்தரித்தான் என்று காணப்படுகின்றது. பகுருளியாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பகுருளி ஆற்றையும் பல மலை தொடர்களைக் கொண்ட குமரிமலை பிரதேசத்தையும் கொடிய கடலானது கவர்ந்து கொண்டது என இங்கு சொல்லப்பட்ட பொருளை கூர்ந்து நோக்கின் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போன லெமூரியா கண்டம் எனப்படும் குமரிக்கண்டமே அது என்பது தெளிவாகின்றது. இடம் சிறிது என்னும் ஊக்கம் துறப்ப பல மன்னர்கள் போர் செய்ததாக புறநானூறு கூறுகின்றது. போர் என்ற சொல் பொரு என்ற உவமை உருவிலிருந்து பிறந்த ஒரு சொல்லாகும். சமனான இரு வீரர்கள் அல்லது சமமான வலிமை கொண்ட இரு படைகள் செய்த யுத்தமே போர் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்டது. அமர், சமர், யுத்தம், செரு முதலான சொற்களும் இப்பொழுது போர் என்ற சொல்லுக்குரிய மாற்றுச் சொற்களாகவே பயன்படுத்தப்படுகின்றன. சண்டை, கலகம் முதலானவை இச்சொற்களுக்கு ஒப்பாக மாட்டா. குருஷேத்திரம். முற்காலத்தில் போருக்கென சில தர்மங்கள் வரையறுக்கப்பட்டிருந்தன. யுத்த தர்மம் என்றும் போர் தர்மம் என்றும் அவை அழைக்கப்பட்டன. அவற்றுள் முக்கியமான ஒன்று போரிலே ஈடுபடாதவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாதென்பதே.
கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் அரசுரிமை காரணமாக எழுந்த பகை பெரும் பகையாகி மகாபாரத போராக முடிவிட்டது. இரு தரப்பினரும் பொது மக்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக இருந்த காரணத்தினால் யுத்தத்தில் ஈடுபடாதவர்களுக்கு துன்பம் ஏற்படாத வகையில் போர் செய்ய தீர்மானித்தனர். அஸ்தினாபுர அரசின் புகழ்பெற்ற ஒரு அரசனாகிய குரு என்பவன் முற்காலத்தில் யாகம் செய்த இடம் என்பதால் குருஷேத்திரம் என பெயர் பெற்ற பரந்த நிலப்பரப்பை யுத்தகலமாக அவர்கள் தீர்மானித்தனர். இடம் குறித்து செய்யப்பட்ட போர் என்பதனால் இப்போரை தும்பை போர் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. இந்த யுத்தத்திலே பங்கு கொள்ளாத எவ்வருக்கும் எந்தவித துன்பமும் ஏற்படவில்லை. எவ்வரது சொத்துக்களும் நாசமாக்கப்படவும் இல்லை. பொது மக்களுக்கு துன்பம் ஏற்படாமல் யுத்தத்தை செய்வது எவ்வளவு முக்கியமானது என்பதனை மகாபாரத யுத்தம் எமக்கு எடுத்துக்காட்டுகின்றது. பாண்டியனின் யுத்த தர்மம். பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி என்பவன் போருக்கு செல்லும் பொழுது எதிரி நாட்டு குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி கூறிவிட்டே போருக்கு சென்றதாக புறநானூற்றில் நெட்டிமையார் என்ற சங்கச் சான்றோர் புகழ்ந்து பாடுகின்றார். ஆவு மானியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடை ஈரும் பேணி தென்புல வாழ்நற் கருங்கடல் நிறுக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம்மம்பு கடிபிடிது நும்மரன் சேர்மினென அறத்தாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொல்களிற்று மீமிசை கொடி விசும்பு நிழற்றும் எங்கோ வாழிய குடுமி. புறநானூறு 9வது பாடல். பசுவின் இயல்பு கொண்ட பிராமணர்கள், பெண்கள், நோயாளிகள், பிள்ளைப்பேர் அடையாதவர்கள் ஆகியோரை பாதுகாப்பிடத்திற்கு சென்று சேரும்படி கூறி யுத்தம் செய்கின்ற யுத்த தர்மம் கொண்டவன் இவன் என இப்புலவர் பாராட்டுகின்றார். கண்ணகியும் மதுரையும். கள்வனென்று பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனால் கோவலன் கொல்லப்பட அதனை கேட்டு கொதித்தெழுந்த கண்ணகி பாண்டியனின் அரசு சபைக்கு சென்று தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபித்து மதுரையை தீக்கிரையாக்குகின்றாள். தன் கற்புத்தீயினால் மதுரையை எரிக்கும் போது கண்ணகி தீக்கடவுளிடம் பார்ப்பார் அறவோர் பசு பத்தினி பெண்டிர் மூத்தோர் குளவியனும் இவரை கைவிட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க என்று கூறுவதாக இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் கூறுகின்றார். பிராமணர்கள், அற ஒழுக்கத்தில் ஈடுபட்டோர், பசு பத்தினி பெண்கள், வயது முதிர்ந்தோர், சிறு பிள்ளைகள் என்போரை தவிர்த்து தீயவர் பக்கமே சென்று அழிக்கும்படி தீக்கடவுளுக்கு கண்ணகி கட்டளையிடுவதை இங்கே காணலாம். பெரிய புராணத்தில் யுத்த தர்மம். பெரிய புராணம் சேக்கிழார் சுவாமிகளால் பாடப்பட்ட அற்புதமான ஒரு பேரிலக்கியம். இந்நூலில் புகழ் சோழ நாயனார் எனும் பெயர் கொண்ட சோழனுக்கும் அவனுக்கு திரை கொடுக்க மறுத்த அதிகன் என்ற சிற்றரசனுக்கும் இடையே இடம்பெற்ற போரை இங்கு காண்போம். தனக்கு திரை கொடுக்க மறுத்த இயற்கை மலையரண் பொருந்திய சிற்றரசனாகிய அதிகனை வென்று வரும்படி தனது மந்திரி, சேனாதிபதி முதலானவர்களை புகழ்ச்சோழன் அனுப்பி வைத்தான். கொடிய அந்த யுத்தத்தில் புகழ்ச்சோழனின் சேனை வெற்றிவாகை சூடியது. அதிகனின் நாட்டு செல்வங்களை கவர்ந்து கொண்டு வந்து புகழ்ச்சோழ மன்னனுக்கு கொடுத்ததோடு கொல்லப்பட்ட பல வீரர்களின் தலைகளையும் கொண்டு வந்து மன்னனுக்கு காட்டினார்கள். அப்படி காட்டப்பட்ட தலைகளிலே சடாமுடி கொண்ட சிவனடியாரின் தலையொன்றைக் கண்டான் புகழ்ச்சோழன். யுத்தத்தில் ஈடுபடாத சிவனடியாரை தனது சேனைகள் கொன்றன என பெருங்கவலை கொண்ட சோழன் இத்தகைய தவறுக்கு தானே மூல காரணம் என சொல்லி அச்சிவனடியாருக்கு இழைக்கப்பட்ட தீங்குக்கு பரிகாரம் காண முடியாத காரணத்தினால் அத்தலையை ஓர் தங்கத்தட்டில் ஏந்தியபடி தீயிலே புகுந்து இறந்தான் என சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். யுத்தத்தில் ஈடுபடாத ஒருவன் கொல்லப்படுவது எவ்வளவு கொடுமையானது என்பதை அவ்வரசன் நன்கு அறிந்திருந்தான். இக்காலத்தில் உலகம் முழுவதிலும் மூலை முடுக்கெல்லாம் யுத்தம் நடைபெறுகின்றது. யுத்தத்திலே ஈடுபடுகின்ற வீரர்களைத் தவிர ஏனையோரே அதிகம் கொல்லப்படுகின்றார்கள், பாதிக்கப்படுகின்றார்கள், சொத்துக்கள் அழிக்கப்படுகின்றன.
அணுக்குண்டுகளும் ஏனைய விஞ்ஞான சாதனைகளான அழிப்பு கருவிகளும் ஆறறிவுள்ளவன் பகுத்தறிவுள்ளவன் என்றெல்லாம் தன்னை பெருமையாகச் சொல்லிக் கொள்ளும் மனிதனின் மானுடப் பண்பின் முதுகெலும்பையே முறித்துவிட்டன. கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்த்து புதியதோர் உலகம் செய்ய புதிய தலைமுறையாவது புறப்பட்டே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.